தற்போதைய அண்மை செய்தி. மதுரை கிருதுமால் நதி வாய்க்கால் தூர்வாரப்படாததால் நிலங்களுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை கிருதுமால் நதி வாய்க்கால் தூர்வாரப்படாததால் வெள்ளம் புகுந்துள்ளது. பொன்னேரி தானதவம் நகரில் 60 ஏக்கர் பரப்பளவிலான வாழை பயிர்கள் சேதமடைந்துள்ளது. கூடுதல் தகவல்களை மதுரையிலிருந்து செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், இதனால் விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? கூடுதல் விவரங்கள். மதுரை மாவட்டம் முழுவதிலும் தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக பெய்து வரக்கூடிய பரவலான மழை காரணமாக மதுரை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நீர்நிலைகள் தொடர்ச்சியாக நிரம்பி வருகிறது. மதுரை மாநகர் பகுதியின் பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய மாடக்குளம் கண்மாய், அதே போன்று விராட்டிபத்து உள்ளிட்ட கண்மாய்களில் அதிக அளவிற்கு நீர்வரத்து வர தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அந்த நீரானது முழுவதிலுமாக மதுரை மாநகராட்சி பகுதிகளுக்குள் இருக்கக்கூடிய கிருதிமால் நதி வாய்க்கால் வழியாக சென்றடையும். இந்த நிலையில் கிருதிமால் நதி வாய்க்கால்கள் முழுவதுமாக தூர்வாரப்படாத ஒரு சூழலில் ஏற்கனவே மாநகராட்சி பகுதியும் பொதுப்பணித்துறையும் 2 துறைகளுக்குமான இருக்கக்கூடிய குளறுபடி காரணமாக தூர்வாரப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த கண்மாய் வழியாக வெளியேறக்கூடிய தண்ணீர் முழுவதுமாகவே அந்த பொன்மேனி பகுதியில் இருக்கக்கூடிய தானத்துவம் நகர் பகுதியில் சுற்று வட்டார பகுதி முழுவதற்குமாக பயிரிடப்பட்டிருந்த வாழை பயிர்கள் முழுவதுமாக சென்றுள்ள நிலையில் அந்த பகுதியில் உள்ள 60 ஏக்கர் வாழை பயிர் முழுவதுமாக கடுமையான ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கிறது. இதனால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். ஏனென்றால் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் குறைந்த அளவிற்காக இதுபோன்ற வாழை பயிர்களை பயிரிட்டு இதுபோன்று விவசாய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் இதுபோன்று திடீரென ஏற்பட்ட கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படாததன் விளைவாக இதுபோன்று மழை நீரானது முழுவதிலும் விவசாய பகுதிகளுக்குள் வந்துள்ளதால் தங்களது வாழ்வாதாரம் இழந்து தவிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அதே போன்று அந்த தானத்தவம் நகர் பகுதி முழுவதிலுமாக இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் அந்த மழை நீரானது வர தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் பாம்பு, தேள் உள்ளிட்ட விஷ ஜந்துக்களும் வீடுகளுக்குள் புகுந்து வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆளாகி இருக்கிறார்கள். ஏற்கனவே இது போன்ற மழை காலத்திற்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கால்வாய்களை தூர்வார வேண்டும் என பல முறை கோரிக்கை விடுத்தும் உரிய நடவடிக்கை எடுக்காததன் விளைவாக தான் இதுபோன்ற அந்த மதுரை மாநகராட்சியின் பொன்மேனி தானத்தவம் நகர் பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டு 60 ஏக்கர் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டு வாழை பயிர்கள் முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது. மோனிஷா. சல்மான், தகவல்களுக்கு நன்றி.